எகிப்திலே மோசேயும் அவருடைய சகோதரன் ஆரோனும் இஸ்ரவேலரின் மூப்பரை சந்தித்து தேவன் தம் மோசேக்கு கொடுத்த வார்த்தைகளை ஆரோன் கூறினான். மேலும் மோசே ஜனங்களுக்கு முன்பாக அற்புதங்களை செய்தார். பல ஆண்டுகளாக அடிமைத்தனம் மற்றும் துன்பத்தில் வாடி தேவ நம்பிக்கையற்றவர்களாக காணப்பட்ட இஸ்ரவேலர் அந்த அடையாளங்களை கண்டு தேவன் தங்கள் அவல நிலையை கண்டார் என்றறிந்து தேவனை நம்பிக்கையுடன் வணங்கினார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். இருப்பினும் சுதந்திரத்துக்கான மோசேயின் வேண்டுகோள்களுக்கு பார்வோனின் பதில் கடுமையாக இருந்தது. அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக பார்வோன் அவர்களின் வேலையை அதிகரித்து இஸ்ரவேலர்களின் வாழ்க்கையை இன்னும் கடினமாக்கினார்.